Hey guys, Figma நியூ லேஅவுட் பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பேசியிருக்கேன் கைஸ். எஸ்பெஷலி கிரிட் லேஅவுட் பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ். வாங்க. ஓகே, இந்த ஃபிக்மாவோட நியூ லேஅவுட்டில் மொத்தமாக வந்து 4 லேஅவுட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம். நீங்கள் எதுவுமே பண்ணினாலும் டிஃபால்ட்டாகவே ஒரு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஃப்ரீ ஃபார்மில் தான் இருக்கும். ஃப்ரீ ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். எந்த எலமெண்ட் நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம், அதுதான் இங்கே ஃப்ரீ ஃபார்ம்னு சொல்லணும். எங்கே வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், அதுதான் ஃப்ரீ ஃபார்ம். ஓகே, ஸோ செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லேஅவுட். வெர்டிக்கல் லேஅவுட் வந்து ஜஸ்ட் இது ஃப்ரேம் கிளிக் பண்ணிட்டு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வெர்டிக்கல் லேஅவுட் ஆரோ டவுன் இருக்குது, அதான் வெர்டிக்கல் லேஅவுட். ஓகே, ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் இந்த உள்ள இருக்க எலமெண்ட்ஸ் நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். அதோட பேடிங்ஸ்லாம் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வெர்டிக்கல் லேஅவுட் என்ன பண்ணணுன்னா, ஒரு எலமெண்ட் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணும்போது அப்படியே இது டூப்ளிகேட் ஆகிட்டே தான் போகும், வெர்டிக்கலாக டூப்ளிகேட் ஆகிட்டே போகும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம்னா நீங்கள் இதை அலைன் பண்ணிக்க முடியும், சென்டர் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அது ஒவ்வொருத்துக்கும் நடுவில் இருக்கிற பேடிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இதோ இந்த இடத்துல. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் லேஅவுட். இது நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணுன்னா, இது வந்து இந்த தேர்ட் ஆப்ஷன் ஆரோ வந்து ரைட் சைடு காமிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஹாரிசான்டல். ஹாரிசான்டல் நீங்கள் வெர்டிக்கல் பார்த்த மாதிரியே தான், நீங்கள் டூப்ளிகேட் பண்ண அது ஹாரிசான்டலாக டூப்ளிகேட்டே வரும். ப்ளஸ் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இதை ரேப் பண்ணிக்க முடியும். நீங்கள் ரேப் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ரேப் ஆகிட்டே வரும், ஃப்ரேமுக்கு வெளியே போகாமல் நெக்ஸ்ட் லைன் கடை போயிட்டே வரும் பாருங்கள். அண்ட் தென் லாஸ்ட்லி கிரிட் லேஅவுட். ஸோ இந்த கிரிட் லேஅவுட் வந்து அதான் இங்கே இருக்கிறதுலே கடைசி ஆப்ஷனை தான். நீங்கள் கிரிட் லேஅவுட் செலக்ட் பண்ண உடனே இங்கே 4 குவாட்ரன்ட்ஸ் ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த 4 குவாட்ரன்ட்ஸ் தான் நம்ம கிரிட்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 குவாட்ரன்ட்ஸ் வந்து உங்களுக்கு 4 வேணால் 4 வச்சுக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 2x2 தான் 4 குவாட்ரன்ட்ஸா. அதே மாதிரி நீங்கள் வந்து 3x2ன்னு வச்சுக்கலாம், ஆர் 4x6 கூட நீங்கள் வச்சுக்கலாம். சி ஐம் ஜஸ்ட் டெல்லிங், நீங்கள் உங்களுக்கு என்ன உங்கள் டிசைன் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னவோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். 4x3ன்னு வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் இங்கே ஹவர் பண்ணும்போது மேலே டாட்ஸ்லாம் பார்க்குறீங்களே, அதெல்லாம் என்னென்னா, இது வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் காலமாக பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இண்டிவிஜுவல் ரோவாக பார்க்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இது. ஓகே, அண்ட் தென் இங்கே இருக்கிற பிக்சர்ஸ் இது நீங்கள் எடுத்துகிட்டு போய் உள்ளே போடும்போது இந்த இதில் அதுவே காமிக்குது பார்த்தீங்களா, ஹைலைட் பண்ணி பார்த்தீங்க, இந்த கிரேடில் வேணுமா இந்த கிரேடில் வேணுமான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எந்த கிரேடில் வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இதோ, ஆர் நீங்கள் இதை மொத்தமாக செலக்ட் பண்ணி இந்த பிக்சர்ஸை ஜஸ்ட் ஹவர் பண்ணிங்கன்னா எந்தெந்த பிக்சர்ஸ் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்றத அதுவே ஹைலைட் பண்ணி காமிச்சிருது பாருங்கள். ரொம்ப சிம்பிள். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஃபில் கண்டெய்னரில் தான் இருக்கும் எல்லா இமேஜஸுமே. அண்ட் தென் நீங்கள் இப்போ இந்த இமேஜை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் இது போயிட்டே இருக்கும் பாருங்கள், அப்படியே ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் கிரிட் லேஅவுட், ஹாரிசான்டல் லேஅவுட், வெர்டிக்கல் லேஅவுட்டில் செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆட்டோ லேஅவுட் ஆகிடுது. இது வந்து ஆட்டோ லேஅவுட் ஃப்ரேமாக மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. இன்னொரு விஷயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லேஅவுட்டில் வித் அண்ட் ஹைட்டில் ஃபில் கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இதை ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன ரீசைஸ் பண்ணாலும் அந்த வித்து மட்டும் ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். சி ஹைட் வந்து ஃபில் கண்டெய்னர், ஸோ ஹைட் ஃபில் கண்டெய்னர் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஹைட்டையும் நீங்கள் ஃபிக்ஸ்டு ஹைட்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ரெஸ்பான்ஸை ரீசைஸ் பண்ணி பாருங்கள், ஹைட்டும் வித்துமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ மிச்சம்லாம் மட்டும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஏன் மூவ் ஆகலைன்னா இதுவும் ஹைட் ஃபிக்ஸ்டாக இருக்கும். சி ஃபிக்ஸ்ட் ஹைட், அதனால தான். இது நம்ம ஃபில் கண்டெய்னர் போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இது ஃபில் கண்டெய்னர் போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபில் ஆகிடும், சிம்பிள். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நீங்கள் ஃபில் கண்டெய்னர்னு கொடுத்தீங்கன்னா ஃபில் கண்டெய்னர் ஆகிடும். ஸோ வித்து மட்டும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண இடத்துல இருக்குது பாருங்கள். சி ஆனால் வித்து மட்டும் வராது. அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா இப்போது ஃபில் கண்டெய்னர் கொடுத்தா ஃபில் ஆகிடும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் இது பண்ணி பாருங்கள், அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்னவாக இருக்கோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் ஆகும். ஆனால் வேறு எந்த மாதிரி ரீசைஸ் ஆகாது.
இதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி உங்களுக்கு எப்படி எலமெண்ட்ஸ் இங்கே அரேஞ்ச் பண்ணுமோ அது மாதிரி கிரிட்டில் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் கைஸ். அண்ட் உங்களுக்கு இந்த ஆட்டோ லேயரோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் பற்றி, இந்த ஃபில் ஃபிக்ஸ்ட் இதை பற்றிலாம் தெரியணும், அதை பற்றி செப்பரேட்டாக அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கைஸ். UI எக்ஸாம்பிள்ஸோட ப்ராக்டிஸ் வேலையோட நான் உங்களுக்கு அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கிரிட் லேஅவுட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேடிங்ஸ் கைஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் காலமோட பேடிங்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ரோவோட பேடிங்ஸ். இது வந்து வெர்டிக்கல் பேடிங், அதாவது பார்டரில் இருக்கிற வெர்டிக்கல் பேடிங். இது வந்து ஹாரிசான்டல் பேடிங். இதுதாங்க பேடிங்ஸ் இந்த கிரிட் லேஅவுட்குள்ளே. இந்த ப்ளூ பாக்ஸ் பார்க்குறீங்களா, இந்த கிரிட், அதுதான் இங்கே இருக்கிற காலம் பேடிங். இது வந்து ரோ பேடிங். அண்ட் தென் இது பார்டரோட பேடிங்ஸ். ரொம்ப சிம்பிள் கைஸ் இதில். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இங்கே இமேஜ் ரொம்ப பெருசாக தானே கைஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த கிரிட்டில் போய் நம்ம இந்த இமேஜ் ப்ளேஸ் பண்ணோன்னா, இப்போ இந்த கார்னரில் நான் ப்ளேஸ் பண்ணேன்னா அந்த கார்னர்லேருந்து கிரிட்டுக்கு இந்த ஃப்ரேம்குள்ளே எவ்வளோ தூரம் வருமோ அந்த இமேஜை அந்தளவுக்கு அதை ப்ளேஸ் பண்ணிடும். இதுவே நீங்கள் வந்து இந்த கார்னரில் இந்த எண்டு கார்னரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த கிரிட்டுக்கு எவ்வளோ வருமோ அதுக்கேற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு இது பெருசாகிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் ப்ளேஸ் பண்ணுறேன்னா அந்த கிரிட் அந்த காலம்க்கு என்ன வருமோ அதுதான் அது கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும். நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது சைஸ் மாற்றிக்கும். அது ஃபிட் ஆகிற மாதிரி அது சைஸ் மாற்றிக்கும். நீங்கள் வேணும்னா மேனுவலாக ரீசைஸ் பண்ணிக்க முடியும். சி, இந்த காலம் பாருங்கள், இந்த ரோ வச்சுட்டுனா இதுக்குள்ளே என்ன வருமோ அது ஃபிட் ஆகும். அண்ட் தென் இங்கே பாருங்கள், சென்ட்ரல் இந்த இதில் வைக்கிறேன், அது என்ன வருமோ அதான் ஃபிட் ஆகும். ஸோ இதுதாங்க பிளேஸ்மெண்ட் ஆஃப் இமேஜ். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுற எலமெண்ட்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இங்கே சொல்ல வரேன் நான். இந்த ஐகான் இருக்குல்ல கைஸ், இதை நீங்கள் எடுத்து இந்த கிரிட்குள்ளே வச்சிங்கன்னா இந்த மாதிரி இது ரீசைஸ் ஆகிடும். இந்த மாதிரி ரீசைஸ் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா, ஜஸ்ட் இருங்க, Ctrl+G கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்க இந்த ட்ராஃபியை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ராஃபி செலக்ட் பண்ணிட்டு இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து சென்டர் டு சென்டர் மட்டும் கொடுத்துப்போம். ரீசைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸாக யூஸ் பண்ணுமோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இப்படி எடுத்து இங்கே வச்சிங்கன்னா ஃப்ரேம் பெருசாகிடும். பட் ஆனால் அதுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் வந்து என்ன சைஸில் நம்ம உள்ளே போட்டுமோ அதே சைஸில் தான் இருக்கும். இப்போ இந்த சைஸில் தான் உங்களுக்கு இமேஜ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைஸ் தான், இந்த சைஸ் போட்டு நீங்கள் மாறக்கூடாது, எந்த கிரிட்டில் போட்டாலும் எனக்கு இந்த சைஸில் தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு சென்டர் டு சென்டர் கொடுத்துருங்க. அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். செலக்ட் பண்ண பிறகு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் பெருசாகிடும். ஆனால் உள்ளே இருக்கிற இமேஜ் என்ன சைஸுக்கு நீங்கள் போட்டிங்களோ அதே சைஸில் தான் இருக்கும். இது நீங்கள் அன்குரூப் பண்ணிட்டீங்க, இந்த ஃப்ரேம் நீங்கள் அன்குரூப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக எப்படி ரியாக்ட் ஆகுமோ அது மாதிரி ரியாக்ட் ஆகிடும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸு, இந்த ஆட்டோலேட்டோட கன்ஸ்ட்ரெயின்ஸ், இந்த ஃபிக்ஸ்டு ஃபில் கண்டெய்னர், இதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் UI எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கைஸ். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதை ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் கைஸ் எலமெண்ட்ஸ் ரீசைசிங். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரிட்டுக்குள்ளே ஓவர்லாப்பிங் எலமெண்ட்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் கைஸ். இந்த இமேஜ் நம்ம இங்கே போட்டுக்கலாம். அண்ட் தென் இது இருக்கிறதுல இதெல்லாம் நம்ம இங்கே போட்டுப்போம். தென் த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இது வேணும்னா ஐ கேன் ஜஸ்ட் ஓவர்லாப் இட் லைக் திஸ். ஆர் எனக்கு இது வேணும்னா ஐ கேன் ஓவர்லாப் இட் லைக் திஸ். ஸோ இப்போ எனக்கு க்ரீன் கலர் மேலே வேணும், எனக்கு வந்து ப்ளூ கலர் கீழே போகணும்னு நினச்சேன்னா சேம் தான், ஒன்றும் இல்லை. லேயர்ஸ் பேனல் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லைனா நீங்கள் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குல்ல, அது கொடுத்திங்கன்னா பேக்குக்கு போய்டும். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். சிம்பிள். ஸோ இந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், கிளியராக சொல்லிடுறேன். ஓப்பன் ப்ராக்கெட்னா பின்னாடி போகும், க்ளோஸ் ப்ராக்கெட்னா முன்னாடியே வரும். ஓகே, ஸோ இதாங்க ஓவர்லாப்பிங் எலமெண்ட்ஸ் இந்த கிரிட். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரிட் லேஅவுட்குள்ளேயே நம்ம எப்படி எலமெண்ட்ஸை டூப்ளிகேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் கைஸ். அதுக்குள்ளேயே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு சிங்கிள் எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரேம்குள்ளே, அதாவது ஒரு கிரிட்குள்ளே. அது நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா கமாண்ட் கொடுத்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிட்டே போகும். இதுவே நீங்கள் ரேப் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா ரேப் ஆப்ஷன் இந்த மாதிரி ரேப் ஆகிட்டே போகும். ஓகே, இது வந்து ஒரு சிங்கிள் ஐட்டம் நம்ம டூப்ளிகேட் பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ரோவாக ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற ரோவை அதை ஃபில் பண்ணிவிட்டும், நெக்ஸ்ட் இருக்கிற ரோஸை அதை மூவ் பண்ணிக்கும். மறுபடியும் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா அது ரோஸ் ஆட் பண்ணிகிட்டே வரும். லைக் நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணாலும் சரி, இந்த
இந்த காலமை காப்பி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே எப்படி காப்பி பண்ணிங்களோ அதே மாதிரி இங்கே பேஸ்ட் ஆகுது பாருங்கள், அதே மாதிரி இங்கே டூப்ளிகேட் ஆகுது பார்த்தீங்களா. அண்ட் இப்போ நீங்கள் இதை காப்பி பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் இந்த 3 இதை காப்பி பண்ணிட்டீங்கன்னா, டூப்ளிகேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கீழே அப்படியே டூப்ளிகேட் ஆகுது. இங்கேருந்து எலமெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிரிட்டுக்கு போயிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் அப்படியே எங்கே இருக்கோ அது மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுது. ஸோ இதுக்கேற்ற ஸ்பேஸு இதுவே க்ரியேட் பண்ணிக்குது. பட் இதில் என்னென்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நம்ம போய் இங்கே கரெக்டாக அந்த லைனுக்குள்ளே உட்கார வைக்கணும்ல, அது அதுவே இப்போ ப்ளேஸ் ஆகிக்குது. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஸோ இதுதாங்க டூப்ளிகேட் பண்ணுறது ஒரு கிரிட்குள்ளவே. இது சிம்பிளான விஷயம் தாங்க இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன எலிமெண்ட் வந்து இந்த கிரிட்குள்ளே வைக்கிறீங்கன்னா அது எப்படி ஸ்கேல் ஆகுதுல்ல. ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரிட்டுக்குள்ளேயே நீங்கள் எப்படிலாம் அலைன் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். இந்த கிரிட்குள்ளேயே நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். எப்படின்னா இது பாருங்கள், இங்கே நார்மலாக இந்த அலைன்மெண்ட் பொசிஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல செட்டிங்ஸ், அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் சென்டர் அலைன் பண்ணிக்கலாம், ரைட் சைடு அலைன் பண்ணிக்கலாம், நீங்கள் பாட்டம், சென்டர், அதுக்கப்புறமா டாப் சென்டர், இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ தாட்ஸ் ஒன் திங் கைஸ், அலைன்மெண்ட் கிரிட்குள்ளே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நெஸ்டட் கிரிட் லேஅவுட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ரொம்ப சிம்பிள் கைஸ். இந்த காம்பனன்ட்ஸ்லாம் வந்து நான் ஃபிக்மாவோட ப்ளேக்ரவுண்ட் ஃபைல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இது ஏற்கனவே கிரிட்டில் தானே இருக்குது. ஸோ இதுவும் கிரிட்டில் தான் இருக்குது பாருங்கள், யூ கேன் see that here. இதுவும் கிரிட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ எடுத்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்னா, நான் ப்ளேஸ்மெண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த 2 கிரிட் எடுத்துக்கிச்சுப்போங்க, இந்த 2 பாக்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை வந்து ரீசைஸும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, சேம் தான் கைஸ். இதை நீங்கள் வந்து இந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த கார்னருக்கு எப்படி ஃபிட் ஆகுமோ அந்த மாதிரி தான் ஃபிட் ஆகும். நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னல அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் இதை இங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த 2 காலம்குள்ளே ஃபிட் ஆகிடுச்சு. பட் தி திங் இஸ் யூ கேன் எக்ஸ்பேண்ட் இட் அந்த மாதிரி. அண்ட் தென் இதையும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் ஃபில் கண்டெய்னர்னு கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆகிடும். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ரீசைஸ் ஆகும். ஸோ ஒரு கிரிட்குள்ளே மல்டிபிள் கிரிட் லேயர்ஸ் வச்சா தான் அது நெஸ்டட் கிரிட் லேயர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் கைஸ், ரொம்ப சிம்பிள். இதுதான் ஃபிக்மாவோட நியூ லேஅவுட் கைஸ். இந்த கிரிட் லேஅவுட் வச்சு நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க வச்சுன்னா எலமெண்ட் கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ஓல்டு ஸ்க்ரீனையே நீங்கள் கிரிட் லேஅவுட் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். லைக் இப்போ வந்து நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் டிசைன் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து ப்ராடக்ட் ப்ளேஸ்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அதில் இருக்கிற கார்டு டிசைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கூட நீங்கள் கிரிட் லேஅவுட் யூஸ் பண்ணிக்க முடியும். சின்ஸ் கிரிட் வந்து ரொம்ப கஸ்டமைசபிளாக இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இது பேட்டா வெர்ஷன் தான் கைஸ். இதுலேயும் சில பக்ஸ் இருக்குது. நீங்கள் டிசைன் பண்ணும்போது யூ வில் என்கவுண்டர் தட். அப்போ வந்து நீங்கள் மேனுவலாகவே ரீசைஸ் பண்ணிக்க முடியும் இதில். ஸோ அந்த பக் வந்தாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதுதான் ஃபிக்மாவோட நியூ லேஅவுட் கைஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் என்னன்றதை உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்லையாச்சும் அதை நான் போட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக் நான் பேசணும் இந்த மாதிரி நினச்சிங்கன்னா just comment பண்ணுங்க. I'll definitely make a video about it. I'll see you on the next one guys. Cheers, enjoy.